திருச்சி அருகே தாவேகா தேர்தல் பணிமனைக்கு தீ வைப்பு. திருச்சி அருகே பேட்டை வாய்த்தலையில் தாவேகா தேர்தல் பணிமனையை பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் பேட்டை வாய்த்தலையை சேர்ந்தவர் வீரசிவா தாவேகா விவசாய அணி மாவட்ட செயலாளராக உள்ளார். சட்டப்பேரவை தேர்தலையொட்டி ஸ்ரீரங்கம் தொகுதி தாவேகா வேட்பாளர்களுக்காக வீட்டின் முன்பு தேர்தல் பணிமனை அமைத்திருந்தார். இந்த நிலையில் நேற்று அதிகாலை இந்த தேர்தல் பணிமனை தீ வைத்து எரிக்கப்பட்டதுடன் அங்கு வைக்கப்பட்டிருந்த தாவேகா விளம்பர பதாகைகளும் கிழிக்கப்பட்டிருந்தன. இதுகுறித்து வீரசிவா கொடுத்த புகாரின் பேரில் பேட்டை வாய்த்தலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர். மேலும் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தபோது இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் தாங்கள் கொண்டு வந்த பாட்டிலில் இருந்த பெட்ரோலை ஊற்றி தேர்தல் பணிமனைக்கு தீ வைத்ததுடன் அங்கிருந்த தாவேகா பாதைகளையும் கிழித்தெறிந்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றது தெரியவந்துள்ளது. இதன் அடிப்படையில் இருவரையும் போலீசார் தேடி வருகின்றனர். இதைத் தொடர்ந்து ஸ்ரீரங்கம் தொகுதி தாவேகா வேட்பாளர் ரமேஷ் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள போது, பேட்டை வாய்த்தலை பகுதியில் செயல்பட்டு வந்த எனது தேர்தல் அலுவலகம் மர்ம நபர்களால் தீயிட்டு அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் வாக்கு எண்ணும் மையத்தில் எனக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் எதிராக வன்முறை செயல்கள் அரங்கேற்ற எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளது. இந்த பிரச்சனையில் தேர்தல் ஆணையம் தலையிட்டு வாக்கு எண்ணும் மையத்தில் கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார்.